ஹாய்ங்க, திஸ் இஸ் ஜானி. டுடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 11th January 2026. டைம் பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுது மார்னிங்கு. எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணிப்பேட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. மேரத்தான் அண்ட் வாக்கத்ரானுக்கு ஈவெண்ட் இருக்குது. அதில் மேரத்தானுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஷார்ட் கிலோமீட்டர் தான், 6.3 கிலோமீட்டர்ஸ் தான். ஈஸியாக வந்து ஓடிடலாம், பிரச்சனை இல்லை. காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு இப்போது அவங்க ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி கிளம்பணும். 5:30க்கு வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர் 2026 வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மேரத்தான். மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க, நான் மேரத்தானுக்கு நிறைய காசு செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டு, வேஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து மேரத்தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஹெல்த் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஹெல்த்து மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்க தப்பு, கரெக்ட் தானே, அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்றது பார்த்தோன்னா ஆல்கஹால் எடுக்கிறது, இந்த மாதிரி ஜங்க்ஸ் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி அன்னெசரியாக வந்து செலவு பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி நான் நினைப்பேன். பட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் வந்து ஹெல்த் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறேனே கண்டி மேரத்தான் மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. சரி, ஓகே, கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு, மழை வேறு பெய்யுது, இன்னும் சகணும்னா கூட போதுன்னு எனக்கு தெரியல. வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம், டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மேரத்தான் வந்து பார்த்தோன்னா ஜாலி பாய்ஸ் கிளப் மூலயமா இந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. சரி, அதை பார்த்து தான் நானே ரிஜிஸ்டர் பண்ணேன். ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு மேரத்தானாக ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானே அப்ளை பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. .5 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. 5.3 இன்னும் முடிச்சிடலாம், ஈஸி தான். டூ கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் 4.3 கிலோமீட்டர்ஸ், 3rd கிலோமீட்டருக்கு. ஓகே, டஃபாலாம் இல்லை, மூச்சு ரொம்ப வாங்குது, அப்போதான் காற்று விட தண்ணி தான் கொடுக்குது. குட்டி பசங்க டாங்கலை குறுக்கால வருது, காலி வச்சிருப்பேன், ஜஸ்ட் மிஸ். 4 கிலோமீட்டர்ஸ் டன். நடுவில் சென்டரில் மட்டும் ஒரு பாஸ் எடுத்துங்க, மற்றபடி கண்டினியூ. குடி பசங்க அழகாக வர்றாங்க. ஈவெண்ட்டே கொஞ்சம் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு. லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் முடியல, செகண்ட் பாஸ் இது, நிறுத்திட்டேன் சென்டரில், மூச்சு ரொம்ப வாங்குது. இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் முடிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து இந்த ஜாலி பாய்ஸ் கிளப் மூலிமா வந்து 10K வந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதே ரூட்டு தான் இந்த ரூட்டும். ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். சரி, வாங்க போகலாம், கண்டினியூ பண்ணலாம். இன்னும் இருக்குதா, 2 இருக்குண்டா, 2 இருக்குது கரெக்டாக. எத்தனாவது? சூப்பர்ரா, லேஸ் கட்டு முடியாதுடா, முடிச்சாங்கடா. அந்த பையன் என்னை பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் முன்னாடி போகக்கூடாது, அவன் ஓட முடியல, ஓடுறான் நிற்கிறான். அதை சொன்னேன், பொறுமையாக போடா, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு. வந்துட்டான், ஒன்றும் கொஞ்சம் தான் வா. லாஸ்ட்டு 300 meters முடிக்க போகிறோம்.
2 இடத்துல தான் நின்றேன். மிச்சப்படி கண்டினியூஸாக ரன்னிங்கில் தான் வந்துட்டோம் கிட்ட. இன்னும் ஈவெண்ட்னா போகவே கூடாது, ரிஜிஸ்டர் கூட பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் கூட இல்லை. இது வந்து ஒரு சின்ன ஸ்கூல் ஈவெண்ட்டாக இது முன்னாடியே நம்ம கொஞ்சம் விசாரித்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. கொஞ்சம் எனக்குள்ளேயே கொஞ்சம் வந்து அசிங்கமாக போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக ஒரு 5 இட்லி வடை பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு தான். வேறு எதனா வந்து மேரத்தான் ஈவெண்ட் வந்தால் விலாக் வரும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேறு எதனா கண்டென்ட் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஈஸியாக தான் இருந்துச்சு மேரத்தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி ரன்லேயே முடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான், பாய்.